வாங்க டேஸ்டியான மாங்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பயுமே மோர் குழம்புல வெண்டைக்காய், பூசணிக்காய், வடை போட்டு தான் மோர் குழம்பு வைப்போம். இந்த மோர் குழம்புல நம்ம மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 சின்ன வெங்காயம், 2 இன்ச்சு இஞ்சி, 4 பச்சை மிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கின எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. அரை மாங்காயில் தோல் சீவி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிளேட்டில் ஆற வச்ச எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து மாங்காவையும் சேர்த்து மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ திருப்பியும் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 2 இனுக்கு கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகா சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ 250 தயிரை மிக்சியில் சேர்த்து பல்ஸில் ஒரு தடவை அடித்து கடாயோட ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்து விடுங்க. 2 கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுங்க. டேஸ்டியான மாங்காய் மோர் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.